12th முடிச்சோடனே லா படிக்க போற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்க டவுட் என்ன தெரியுமா? பிஏ எல்எல்பி, பிபிஏ எல்எல்பி, பிகாம் எல்எல்பி, பிசிஏ எல்எல்பி இத்தனை கோர்ஸ் இருக்கே, நான் எதை ஜாயின் பண்றது, எதை படிச்சா நல்லது, எதை எங்க படிக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு தெரியாம இருக்கு. ஓகேவா? ஸோ அதை தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இட்ஸ் மீ பிஎஸ்கே. ஸோ நீங்க என்ன நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறத பண்ணிக்கோங்க. என்ன டீட்டெயில் அப்படிங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி இந்த 4 கோர்சஸ் தான் நம்மளோட தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் ஆஃபர் பண்றாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதாவது பிஏ எல்எல்பி, பிபிஏ எல்எல்பி, பிகாம் எல்எல்பி, பிசிஏ எல்எல்பி பெரும்பாலும் இதுல இருக்க எல்லா கோர்சஸும் பிரைவேட் காலேஜ் அண்ட் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் லால பார்த்தீங்கன்னா ஹானர் கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு நேம்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ நார்மல் டிகிரி என்ன, ஹானர்ஸ் டிகிரி என்ன அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வேற ஒரு வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த பர்டிகுலர் வீடியோல வந்து இந்த 4 கோர்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? ஸோ சிம்பிளா உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த 4 கோர்ஸ் அப்படிங்கிறது 4 வகையான பிரான்ச்சஸ் மட்டும்தான். நீங்க இந்த ஒரு கோர்ஸை முடிச்ச பிறகு வேற ஏதாவது அதுல ஒரு டிஃபரன்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இந்த 4 கோர்ஸ் எதன் அடிப்படையில வேறுபடுத்தி வச்சிருக்காங்க, நான் ஹானர்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். நம்மளோட ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் லா, நம்மளோட தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி இருக்கு பாத்தீங்களா சென்னையில. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பிஏ எல்எல்பி ஹானர்ஸ். ஸோ இந்த பிஏ எல்எல்பி அப்படிங்கிறது 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் கோர்ஸ். அப்படின்னா பிஏ ஒரு ஆர்ட்ஸ் கோர்ஸும் படிக்க போறீங்க, எல்எல்பி ஒரு லாவும் வந்து படிக்க போறீங்க. அதுதான் இன்டகிரேட்டட் அப்படிங்கிறத சொல்றாங்க. 5 இயர்ஸ் அப்படிங்கிறது இந்த ஒரு கோர்ஸோட டியூரேஷன் அப்படிங்கிறது இருக்க போகுது. அப்படின்னா இந்த பிஏ எல்எல்பி என்ன, பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் பேச்சுலர் ஆஃப் லா. ஓகேங்களா? சிம்பிளா உங்களுக்கு சொல்லணும்னா இவ்வளவுதான். இதுல நீங்க என்ன படிக்க போறீங்க அப்படின்னா ஆர்ட்ஸ் ரிலேட்டடான சப்ஜெக்ட் படிப்பீங்க. இங்கிலீஷ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், சோசியாலஜி இந்த மாதிரி ஆர்ட்ஸ் சப்ஜெக்டை படிப்பீங்க. லாவையும் வந்து படிப்பீங்க. இந்த சப்ஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் இந்த ஆர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் ஆர் 1.5 இயர்ஸ் மட்டும்தான் வந்து இருக்கும். அதற்கு பிறகு பியூரா பார்த்தீங்கன்னா நீங்க லாஸ்ட் சப்ஜெக்ட் மட்டும் தான் படிப்பீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த பிஏ எல்எல்பி ஹானர்ஸை யாரெல்லாம் படிக்கலாம்னு கேட்டீங்கன்னா நீங்க 12th எந்த பிரான்ச் எடுத்திருந்தாலும் சரி, காமர்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேக்ஸ், பயாலஜி, பியூர் சயின்ஸ் இப்படி மாதிரி என்ன எடுத்திருந்தாலும் நீங்க இந்த பிஏ எல்எல்பி படிக்கலாம். அதே போலதான் பிபிஏ எல்எல்பி ஹானர்ஸ், இதையும் நீங்க எல்லாருமே படிக்கலாம். இந்த பிபிஏ எல்எல்பி ஹானர்ஸ் அப்படிங்கிறது நான் சொன்ன அதே தான், இதுக்கும் அதே 5 இயர்ஸ், அதே எல்லா பிரான்ச் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸும் நீங்க வந்து படிக்கலாம். இந்த பிபிஏ எல்எல்பி ஹானர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் லாஸ். ஓகேவா? ஸோ பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடான ஒரு சில சப்ஜெக்ட் படிப்பீங்க. அது ரிலேட்டடா லாவை வந்து எப்படி இன்டர் கனெக்ட் பண்றது அப்படிங்கிறத நீங்க படிப்பீங்க. ஓகேவா? ஸோ இதுவும் நான் சொன்ன மாதிரி 1.5 இயர்ஸ் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த பிஏஎல்எல்பி, பிபிஏஎல்எல்பி இது ரெண்டையுமே வந்து நீங்க 12th எந்த கோர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி. நான் எதுக்காக இதை சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து நான் சொல்ல போற ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பர்டிகுலரா 12th நீங்க அந்த ஒரு சப்ஜெக்டை உங்களோட ஒரு கோர்ஸ்ல வந்து வச்சிருந்தா மட்டும்தான் நீங்க இந்த ஒரு பர்டிகுலர் கோர்ஸை படிக்க முடியும். ஓகேவா? ஸோ பிகாம் எல்எல்பி ஹானர்ஸ், இந்த பிகாம் எல்எல்பி ஹானர்ஸ் அப்படிங்கிறது நீங்க 12th படிக்கும்போது காமர்ஸை ஒரு சப்ஜெக்டா படிச்சிருக்கணும். ஓகேவா? ஸோ காமர்ஸா சப்ஜெக்டா படிச்சிருந்தா மட்டும்தான் பிகாம் எல்எல்பி ஹானர்ஸை நம்மளால படிக்க முடியும். ஸோ இது உங்களுக்கு சிம்பிளா வந்து தெரிஞ்சதுதான். பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் பேச்சுலர் ஆஃப் லாஸ், இதுதான் வந்து இந்த 5 இயர்ஸ் இன்டகிரேட் கோர்ஸ்ல நீங்க வந்து படிக்க போறீங்க. இதுல முக்கியமா காமர்ஸ், அதாவது எக்கனாமிக் பேஸ் பண்ண நிறைய கான்செப்ட் வந்து நீங்க இதுல வந்து படிப்பீங்க. காமர்ஸ் வந்து எப்படி வந்து லா கூட இன்டர் கனெக்ட் ஆகுது இப்படிங்கிற மாதிரி டீட்டெயில் வந்து இந்த ஒரு சப்ஜெக்ட்ல வந்து நீங்க படிப்பீங்க. இந்த ஒரு கோர்ஸ்ல வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அதாவது சிம்பிளா காமர்ஸையும் லாவையும் எப்படி இன்டர் கனெக்ட் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறத நீங்க படிப்பீங்க. அந்த 1.5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா காமர்ஸ் ரிலேட்டடான ஒரு சில சப்ஜெக்ட் வந்து படிப்பீங்க. ஓகேவா? இதுக்கும் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லாமே வந்து பொருந்தும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஒரே ஒரு கிரிட்டீரியா, நீங்க 12th காமர்ஸா ஒரு சப்ஜெக்டா எடுத்துருக்கணும். நெக்ஸ்ட் பிசிஏ எல்எல்பி ஹானர்ஸ். ஸோ இந்த பிசிஏ அப்படிங்கிறது என்னன்னா பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் லாஸ். நீங்க 12th படிக்கும்போது கம்ப்யூட்டர் கோர்ஸ் அப்படிங்கிறது உங்களோட ஒரு சப்ஜெக்டா இருந்திருக்கணும். ஓகேவா? கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்க எடுத்திருந்தால் மட்டும்தான் இந்த ஒரு கோர்ஸை நீங்க காலேஜ்ல ஜாயின் பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுல வந்து நீங்க என்ன படிக்கீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனை பேஸ் பண்ணி ஒரு சில சப்ஜெக்டை வந்து உங்களோட இயர்லி செமஸ்டர்ல வந்து படிப்பீங்க. கொஞ்சம் முன்கூட்டியே ஃபர்ஸ்ட் செமஸ்டர், செகண்ட் செமஸ்டர்லாம். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸையும் நம்மளோட லாவே வந்து எப்படி இன்டர் கனெக்ட் பண்றாங்க அது ரிலேட்டடான ஒரு சில சப்ஜெக்ட் வந்து இருக்கும். ஓகேவா? நான் ரொம்ப இன்டெப்தா போக விரும்பல.
அது உங்களுக்கு புரியாம போகறதுக்கான வாய்ப்பை வந்து ஏற்படுத்தும். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு பிஎஸ்சி எல்எல்பிய நான் சொன்ன மாரி கம்ப்யூட்டர் சயின்ஸ ஒரு கோர்ஸா 12ல எடுச்சவங்க மட்டும் தான் படிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஓகேவா? ஸோ இப்ப இந்த 4 கோர்ஸ பத்தின டீட்டெயில் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கங்க. இத சம் அப் பண்ணி சொல்லணும் அப்படின்னா, பிஏ எல்எல்பி ஹானர்ஸையும், பிபிஏ எல்எல்பி ஹானர்ஸையும் நீங்க யார் வேணாலும் படிக்கலாம். எந்த கோர்ஸ் நீங்க 12ல எடுத்திருந்தாலும் பிரச்சனை இல்ல. பட் பிசிஏ எல்எல்பிக்கு நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருக்கணும். பிகாம் எல்எல்பிக்கு நீங்க காமர்ஸ ஒரு சப்ஜெக்ட்டா வந்து 12ல படிச்சிருக்கணும். இவ்வளவுதான் வந்து சிம்பிளான ஒரு விஷயம். ஓகேவா? நம்மளோட தமிழ்நாட்டுல இருக்க அஃபிலியேட்டட் லா காலேஜஸ் அண்ட் அஃபிலியேட்டட் பிரைவேட் லா காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் பிஏ, எல்எல்பி கோர்ஸ் மட்டும் தான் இருக்கும். அங்க எந்த விதமான ஸ்பெஷலைசேஷன் அப்படிங்கிறது இருக்காது. ஹானர்ஸ் அப்படிங்கிறது குடுக்க மாட்டாங்க. இந்த 4 கோர்ஸ்ல ஒரு கோர்ஸ் மட்டும் தான் நீங்க நம்மளோட தமிழ்நாட்டுல இருக்க அஃபிலியேட்டட் காலேஜ்ல படிக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. வேற எங்க இந்த மாரி ஸ்பெஷலைசேஷன்ல படிக்க முடியும்னா, நம்மளோட சோயல் அதாவது ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லால மட்டும் தான் படிக்க முடியும். அதற்கு பிறகு பிரைவேட் டீம் யூனிவர்சிட்டீஸ் அண்ட் பிரைவேட்ல இருக்க ஒரு சில தனியா அட்டானமஸ் ஸ்டேட்டஸ்ல இருக்க காலேஜஸ்ல மட்டும் தான் நீங்க இத படிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு இந்த 4 கோர்ஸ் பத்தின முழுமையான டீட்டெயில் தெரிஞ்சிருக்கும் அப்படிமா நினைக்கிறேன். இல்ல இன்னமும் எனக்கு வந்து இதுல ஏதாவது புரியாம இருக்கு அப்படின்னா, நீங்க கீழ கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். இல்ல வேற ஏதாவது லா காலேஜ் ரிலேட்டடான, லா அட்மிஷன் ரிலேட்டட், கவுன்சிலிங் ரிலேட்டட் டவுட் இருக்கு அப்படின்னா, அதையும் கீழ வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா, வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது 12த் முடிச்ச பிறகு லா படிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கும் இத ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க் யூ.